இப்போ இருக்கிற காலத்தை கற்றுக்கிட்டால் ஆன்லைன்லேருந்து அதிகம் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களும் சரி, சாப்பாடும் சரி, ட்ரெஸ்ஸும் சரி, என்ன வேணுமோ நீங்கள் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு ஆன்லைன் புக் பண்ணால் போதும், சைட்டை வந்து வீட்டுக்கு இருந்து டெலிவரிலாம் பண்ணிடுவாங்க. ஆனால் மும்பையில் உள்ள 60 வருஷம் மேலே தாங்க அந்த கடை வந்து இருந்துள்ளது. அந்த கடை வந்து என்னாச்சுன்னா 10 நிமிடத்தில் வந்து வீட்டுக்கு வரும் மளிகை பொருட்கள் தெருமுனை கடைகள் வந்து காலி ஆகுதான்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக ராம்ஜி தரோட் என்பவர் நிர்வகித்து வந்த தெருமுனை கடை தான் தற்போது மூடப்படும் ஒரு அபாயத்திலும் இருக்கிறது. இந்த கடை வந்து எங்கே வந்து இருக்குன்னா, மும்பையில் பரபரப்பான கடை தெரு வந்து ஒரு சந்தில் வந்து இருக்கிறது. அந்த பகுதி மக்கள் தான் 75 வருடங்களுக்கு மேலாக இந்த கடையில் பொருட்களை வந்து வாங்கி வருகின்றார்கள். தன் அப்பாவின் இந்த கடைக்கு தனது 10 வயதில் இருந்து கொண்டிருக்கிறாரு தரோட் என்பவர். எப்போதுமே வரும் ஒரு வாடிக்கையாளருக்கு இப்போதெல்லாம் நாளின் பெரும்பாலான நேரம் வந்து வெறும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவருக்கு பின்னால் தான் இருக்கும் விற்காத பிஸ்கட்டுகள் மற்றும் நொறுக்கு தீனிகளின் அட்டை பெட்டியில் இருப்பு பொருட்கள் தீர்க்கும் விற்பனை என்ற அறிவிப்பு வந்து காணப்படுகிறது. சில வருடங்களுக்கு முன்பெல்லாம் எனக்கு மூச்சு விட நேரம் கூட கிடையாது. ஆனால் இப்போங்க சொல்லவா முடியும், எங்கே பார்த்தா ஆன்லைனில் வந்து எல்லாம் வந்துடுச்சு. முன்னாடியெல்லாம் வந்து நம்ம கடைக்கு போய் தான் வந்து எல்லாம் வேணால் வாங்க முடியும். ஆனால் இனி ஒரு காலத்துலையும் சரி, இப்போ ஒரு காலத்துலையும் சரி, எல்லாம் ஆன்லைன் மூலம் எப்போனா வந்து உள்ளது. இதனால தான் நிறையா கடைகள் வந்து காலியாக வந்து இருக்கிறது. இப்போதெல்லாம் யாரும் வந்து வருவதே இல்லை என்று கசப்போட சொல்லியிருக்காரு 70 வயது கடந்த தரோட் என்போர். அவர்கள் அனைவருமே ஆன்லைனில் வந்து வாங்கி கொள்கிறார்கள். நான் கடையை வந்து மூடிவிட்டு ஓய்வு பெற வந்து முயற்சி வந்து செய்திருக்கிறேன். 10 நிமிடத்தில் மளிகை பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கும் சொமேட்டாஞ்சேரி பல ஒரு நிறுவனம். விரைவு வர்த்தக செயலிகளின்னா அந்த ஆப் சொல்லலாம். நகர்ப்புற இந்தியாவில் பரவி உள்ளதா நகரங்களில் உள்ள லட்சக்கணக்கான சுற்றுவட்ட கடைகள் வந்து மூடப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை தான் கடந்த அக்டோபர் வரை 2 லட்சம் வந்து இருக்கலாம் என்று நுகர்வோர் பொருட்களுக்கான விநியோகங்களின் ஆதரவு வந்து குழு ஒன்று கணித்துள்ளது. அதோ நேரம்தான் கடந்த 5 வருடங்களில் சென்னையில் சுமார் 20% சிறு மளிகை கடைகளும் 30% வந்து பெரிய ஒரு பல்பொருள் அங்கடிகளால் மூடப்பட்டுள்ளது என்று நகராட்சி அமைப்பு வந்து மதிப்பிட்டுள்ளது. தரோயோட்டின் கடைக்கு தான் மிக அருகில் மளிகை கடை வந்து வைத்திருக்கும் சுனில் கேகியா அவர் தான் இன்னும் கடையை வந்து நடித்து வருவதாக காரணம் அந்த கடை வந்து இருக்கும் இடம்தான் என்று குடும்பத்துக்கு சொந்தமாக வந்து இருப்பது தான் என்கிறாரு. அந்த நபர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கடை வந்து நடத்துறதுக்கு காரணமே இங்கே இருக்க இடம் மட்டும்தான். வாடகையை கொடுத்து கடையை வந்து நடத்து வருவதால் இப்போது எளிதாக சமாளிக்க வந்து முடியாது என்று சொல்லியிருக்காரு. கோவிட் ஊடகங்களுக்கு பிறகு தான் எல்லாம் வந்து சரியை வந்து தொடங்கியுள்ளது. தொற்று நோய் பரவலுக்கு முன்பு நாங்கள் செய்த வணிகத்தில் 50% குறைவான இருப்பது இப்போது வந்து நடக்கிறது என்று சொல்லியிருக்காரு கேனியா என்பவங்க. நொறுக்கு தீனிகள் விற்கும் தெருவோர விற்பனையாளர்கள் போன்ற வாடிக்கையாளர் தான் அவர்கள் வருமானம் வந்து வருகிறது. வீட்டுக்கே பொருட்களை கொண்டு வரப்படும் வசதிகளால் தனிப்பட்ட வாடிக்கையாளருக்கு இப்போது எல்லாம் வந்து காணாமல் வந்து போய்விட்டார்கள் என்று சொல்லியிருக்காரு. விரைவு வர்த்தகத்தின் எளிமை காரணமாக மும்பையில் கிராபிக் டிசைனாக வந்து பணிபுரியும் மோனிஷா சாத்தா என்பவங்க உள்ளிட்ட கோடிக்கணக்கான நகர்ப்புற இந்தியர்கள் இப்போதெல்லாம் வந்து வார மளிகை பொருட்கள் வந்து வாங்க கடைக்கு வந்து செல்வதில்லை. மளிகை பொருட்களை வீட்டுக்கு தூக்கி வருவதே பெரிய வந்து வழியை வந்து பார்க்குறாங்க என்கிறாரு சாத்தே என்பவர். எப்போதெல்லாம் வந்து பொருட்கள் வந்து வாங்க சென்றாலும் அங்கு குறுகிய தெருக்குள் தனது காரை நிறுத்த வந்து பார்க்கிங் வந்து தேடுவதே சவாலாக வந்து இருக்கிறது என்கிறாரு. மளிகை கடைகள் காய்கறி விற்பனைகளிடம் வந்து உரையாடலும் சரி, அங்கே கிடைக்கும் புது ஒரு மலர்ச்சியுடன் கூடிய விளைபொருட்கள் பல்வேறு வகைகளை வந்து தவறிவிடுவதால் வருத்தம் தான் என்றாலும் தனது வாழ்க்கையை வந்து எளிதாகுவதில் ஆன்லைனில் வந்து டெலிவரி வந்து தேர்ந்தெடுப்பதாக சாத்தே வந்து கூறுகிறார். இந்தியாவின் பெரிய நகரங்களில் உள்ள 100 பேரில் 42% சாத்தையை போலவே வந்து யோசிக்கின்றார்கள். குறிப்பாக தங்கள் அவசர தேவைக்காக இப்படிப்பட்ட உடனடி வந்து டெலிவரிகளை விரும்புகிறார்கள் என்று BWC ஆலோசனை நிறுவனத்தின் சமீபத்தில் கணக்கெடுப்பு தெரிவித்துள்ளது. வாங்குவர்கள் நடத்தையில் ஏற்பட்டுள்ள இப்படிப்பட்ட மாற்றங்களால் 10 தான் 3 விற்பனைகளை தங்கள் விற்பனை வந்து எதிர்மறை விலையை வந்து ஏற்படுத்தியுள்ளனர் என்று முக்கிய பொருட்களின் விற்பனை 52% கீழ் வந்து குறைந்துள்ளது கூறுகிறாரு. மளிகை கடைகள், தெருமுனை கடைகள், ஏன் பெரிய சில்லறை வந்து வர்த்தக வந்து நிலையங்கள் வந்து உள்ளிட்ட பொது வணிகத்துக்கு ஆபத்து வந்து இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை என்கிறார் சில்லறை வணிக ஆலோசனையான டெக்னோபாக்கின் பங்கு தரமான அங்கூர் பிசேன் என்போர். ஆனால் குறைந்தபட்சம் இப்போதெல்லாம் விரைவு வர்த்தகம் 3-4 நகரங்களில் வந்து கதைகள் தான் இருக்கிறது என்கிறார் அவர். இந்த நகரங்களில் தான் இருந்து தான் அவர்களால் மொத்த ஒரு வருமானம் வந்து வருகிறது. நகர்ப்புறங்களில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் வசிப்பதால் உலகில் வந்து போக்கை ஏற்றுக்கொண்டு
மின்னல் வேக விநியோகங்களை வந்து இந்தியாவில் வெற்றிகரமாக வந்து ஆயினர். அவை அதிக மக்கள் தொகை உள்ள பகுதியில் டார்க் ஸ்டோரர்களே, அதாவது பொதுமக்களுக்கு நேரடியாக விற்பனையாக்காமல் டெலிவரிக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட சிறிய கடைகளை குறைந்த வாடகைக்கு எடுப்பதன் மூலமாக பெரிய அளவிலான பொருளாதாரத்தை வந்து சாதிக்கப்படுகின்றார்கள். ஆனால் சிறு நகரங்களை பொறுத்தவரை மக்கள் தொகையை வந்து தள்ளி தள்ளி இருக்கும், அதோடு தேவைகளுக்கு நிலையற்றதாக இருக்கும் என்பதால் இந்த விரைவு வர்த்தக சேவைகளை வந்து நிர்வகிப்பது அங்கே விலை உயர்த்ததாக இருக்கும் என்கிறாரு பிசேன் என்பது கூறுவார். ஆனால் நீண்ட கால நோக்கில் தான் பார்த்தால் பொது வர்க்கத்தை ஆன்லைன் வர்த்தகங்கள் குலைக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்கிறார் இவர். நம்ம நாட்டு இந்தியாவில் 130 லட்சம் சில்லறை விற்பனையாளர்களிடம் குரலாக தங்களை சொல்லிக்கொள்ளும் அனைத்து இந்திய வணிகர்கள் சங்கம், அனைத்து இந்திய நுகர்வோர் பொருட்கள் விற்பனையாளர்கள் கூட்டமைப்பு போன்ற வர்த்தக அமைப்புகள் இப்படிப்பட்ட அதிவேக விரிவாக்கத்தை தடுக்க சொல்லி அரசாங்கிடம் வந்து அவசர மற்றும் தொடர் வேண்டுகோள் வந்து விடுத்து வருகின்றார்கள். கோடிக்கணக்கான மூலதனத்தை இறக்கி அதன் மூலம் வந்து மிக குறைவான விலை அல்லது மிக அதிகமான தள்ளுபடியில் பொருட்களை வந்து விற்பது போன்ற எதிர்மறை விற்பனை வந்து நடைமுறைகளில் இந்த நிறுவனம் வந்து ஈடுபடுவதால் குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து நடத்தும் சின்ன கடைகளுக்கு ஞானமற்ற போட்டிகளை வந்து உருவாக்கின்றார்கள் என்று இவர்கள் வந்து குற்றம் சாட்டுகின்றார்கள். இதோ கவலைகளை வந்து தெரிவித்துள்ள மேலும் பல ஒரு சிறிய வணிகர்களிடம் பேசியது. விரைவு வர்த்தக சேவை நடைபெறும் இடங்களில் இப்படிப்பட்ட எதிர்மறை போட்டிகள் நடப்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றது என்று பிசேனு வந்து ஒப்புக்கொண்டார். இந்த சந்தையை வந்து பெருமளவில் கட்டுப்படுத்தும் ஸ்விக்கி ஆப் மற்றும் சொமோட்டா, பிளிங்கெட் போன்றவை இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான கேள்விக்கு வந்து பதிலளிக்கவில்லை, மறுத்துவிட்டனர். தள்ளுபடி என்பது தளத்தில் உள்ள வர்த்தகங்களை வந்து செய்யப்படுவது என்று இந்த விரைவு வந்து வர்த்தக சேவை நிறுவனங்களில் அல்ல என்று விரைவு வந்து வர்த்தக சேவை வட்டாரங்களில் உள்ளே இருக்கும் ஒரு நபர் வந்து தெரிவித்து வந்து உள்ளனர். சிறிய நபருக்கு எதிராக பெரிய நபர் என்று வழக்கமாக சொல்லப்படும் இருமை கதைக்கு மாறாக நேரடியாக கடைக்கு சொல்வதே அதிர்ச்சிகரமாக அனுபவத்தை வந்து நினைக்கும் மக்களுக்கு இது போன்ற ஆன்லைன் விநியோக சேவைகள் நிஜ உலக சவால்களை வந்து தீர்க்கும் விஷயமாக இருக்கின்றது என்று அவர் தெரிவித்துள்ளனர். பெண்களையும் சரி வயதானவர்களும் சரி யோசித்து பாருங்கள். அவர்கள் தங்களுக்கு துன்புறுத்தல் ஏற்படுத்தையோ போக்குவரத்து நெரிசலில் அல்லது குண்டும் குழியமான சாலையில் வந்து பயணிப்பதே விரும்புவதில்லை என்று அவர் வந்து குறிப்பிட்டுள்ளனர். அதோடு எங்கள் தளத்தில் விற்பனை செய்யும் சிறிய பிராண்டுகளை யோசித்து பாருங்கள். நேரடி விற்பனைகள் அவர்களுக்கு ஞானமான இடம் வந்து கிடையாது. பெரிய பிராண்டுகள் தான் கண் பார்வைகளுக்கு தெரிவது போல வந்து வைக்கப்படும். நாங்கள் சந்தையை வந்து வந்து படுத்து உள்ளோம். முன்னெடுத்தில் பல்வேறு நிலைகள், உள்கட்டமைப்பு மற்றும் வருமானத்தில் வித்தியாசங்கள் போன்ற விஷயங்களில் இந்தியாவில் பன்முகத்தன்மை காரணமாக சில தெருமுனை கடைகள், பல்பொருள் அங்காடிகள் மற்றும் விரைவு வர்த்தக தளங்கள் அனைத்து ஒருங்கே செயல்பட முடியும் என்று ஆய்வாளர் வந்து கூறுகின்றார்கள். வெற்றி பெற்றவர்களுக்கு சந்தை முழுவதும் சொந்தம் என்று கதையல்ல இது என கூறும் பிசேன் அவர் 2010ஆம் ஆண்டில் தான் இணைய வர்த்தகம் வந்தபோது உள்ளூர் கடைகளுக்கு மூடு விழா நடத்தும் என்று பேசப்பட்டது எடுத்துக்காட்டாக வந்து குறிப்பிடுறாரு. இத்தனை வருடங்கள் கழித்து இந்தியாவில் நடைபெறும் மொத்த வணிகத்தில் 4% தான் ஆன்லைனில் நடப்பதாக வந்து அவர் வந்து குறிப்பிடுறாரு. ஆனால் இந்த விரைவு வர்த்தக சேவை ஏற்படுத்தும் ஆன்லைன்கள் நேரடி விற்பனைகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள ஆய்வாளர்கள் தங்கள் வாடிக்கையாளருக்கு ஆன்லைன் மற்றும் நேரடி விற்பனை மூலம் நல்ல அனுபவத்தை வந்து கொடுக்கும் வகையில் சந்தைப்படுத்தலை மேம்படுத்தவும் தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தவும் வந்து முன்வர வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். எந்த ஒரு புதுமை இல்லாமல் பல ஒரு சந்தர்ப்பங்களில் பொருட்களை விற்க வரும் தெருமுனை கடைகள் ஒரே ஒரு பட்டனை வந்து அழுத்துவதன் மூலம் டெலிவரி என்பதோடு போட்டி போட வேண்டும் என்றால் அவர்களால் வந்து வழக்கமான முறையில் வந்து தொழிலை வந்து நடத்த முடியாத நிலை வந்து ஏற்படலாம் என்று சொல்லியிருக்காரு. மறந்துடாமல் இந்த பெண்ணை கமல் வந்து பின் பண்ணிடுங்க. என்ன தெரியுமாங்க, தெருமுனை கடைன்னு சொல்லிட்டு முக்கால்வாசி கடை போல் என்ன பண்ணிடுறாங்க, அவள் வந்து ஓட மாட்டது போல் மூடியெல்லாம் போகிறாங்க. ஏன்னா இப்போ காலத்தில் ஆன்லைனில் வந்தனால தான் நிறைய கடைகள் வந்து மூடப்பட்டு அவங்களோட வேலையெல்லாம் பார்க்குறாங்க.